பக்குவ நிலையை அடைவது எப்படி இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட ஒரு பக்தன் போய் கேட்குறான். அதுக்கு இறைவன் சொல்கிறாரு, ஆசையை குறைத்து அலைபாயும் மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்தி கோபத்தை அழித்து சுக துக்கங்களை சமமாக பார்த்து எந்த நிலையிலும் திருப்தி கொண்டு இறை சிந்தனையை மனதில் கொண்டு தன் வாழ்க்கையை வாழ்பவனே பக்குவ நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு. இதை ரொம்ப அழகாக கீதை ஸ்லோகம் 18.49 கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். அசக்த புக்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருகः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்யோசேனாதி கச்சதி. இப்போ நான் மேலே சொன்ன 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ ஆசை எதை பார்த்தாலுமே இப்போ நமக்கு ஆசை வந்துடுது, இதை வாங்கிடலாமா அதை வாங்கிடலாமா அப்படிங்கிற ஆசை. ரெண்டாவது அலைபாயும் மனது. ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்காமல் யாரை எதோ சொன்னாலுமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு அன்கண்ட்ரோல்டு மைண்டில் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அந்த விஷயம் நமக்கு நடக்காத பொழுது நமக்கு ஏற்படுற அந்த கோபம் அப்படிங்கிற நிலை, அதை டோட்டல் நம்ம எராடிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயம் நல்லா தான் நடந்ததுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிடுறோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகலை, அது ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப உடஞ்சி போய்ட்றோம். இந்த நிலையை நம்ம ஈக்குவலைஸ்டாக நம்ம எந்த நிலையாக இருந்தாலும் ஓகே, அது நம்ம இட் இஸ் ஃபார் அவர் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த நிலையிலுமே திருப்தி கொள்ளணும். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ், ஐ எம் ஓகே வித் தட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வர்றதே இல்லை. ஸோ இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாமா, இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா அப்படிங்கிற தேடலில் தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இறை சிந்தனை இதை மனதில் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழும்பொழுது இந்த பாயிண்ட்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம நம்ம இதெல்லாமே நம்ம கொஞ்சமே சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வில் பிகம் அ மோர் மெச்சூர்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நமக்கு உணர்த்துது.